தீபா சிதம்பரம் சொன்னார்ல, அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே கார்த்திக் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வந்து அபிராமி அருண் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா வேண்டாம்ப்பா, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருந்த கார்த்திக் சார் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்டுட்டு வராரு. கார்த்திக் வந்துட்டாரு நாட்டாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா என்னாச்சுமா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். இல்லப்பா புதுசா ஒரு ரெசார்ட் வருதாம விலைக்கு, அதை வாங்கி நம்ம செய்யலான்னு சொல்றாங்க. முன்ன பொண்ணு தெரியாத தொழில எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. அதுக்கு அருண் சொல்றாரு, இல்லடா என் ஃப்ரெண்டு தான் இதை சொன்னா, இது ஏற்கனவே இதை நான் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஃப்ரெண்டு சொன்னா அதனாலதான் வாங்கலான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அருண். இல்லப்பா முன்ன பொண்ணு தெரியாத தொழில் எதுக்கு அகலக்கால் வைக்கிறோம்னு யோசனை பண்றேன் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஏன் அத்த கார்த்திக்கும் தான் அந்த மியூசிக் பிசினஸ்ல அவருக்கு எதுவுமே தெரியாது, அவரு போய் அதை ஆரம்பிக்கலையா, முடியும் நம்பிதானே இறங்கினாரு, இதோ இப்ப ஜெயிச்சு காட்டலையா, அது மாதிரி நாங்களும் இதை பண்ணிதான் பாக்குறோமே. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது தீபா மீனாட்சி 2 பேர் வந்துடுறாங்க. அருணாச்சலம் சொல்றாரு, நல்ல டீல் வருதுன்னு நம்ம அவசரப்பட முடியுமா ஐஸ்வர்யா, நல்லா போற ரெசார்ட்னு சொல்லி அருண் சொல்றான். ஆனா அந்த ரெசார்ட்டை எதுக்குமா விக்கிறாங்க, நம்ம அதை யோசனை பண்ண வேண்டாமா மாமா, லீகலா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நம்ம வேண்டாம்னு சொல்லலாமாமா, ஆனா அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, அது மட்டும் இல்லாம வேற பக்கம் விசாரிங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அதுக்கு அருண் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காரு. ஆமாப்பா நீங்க அவ சொல்றது கரெக்ட் தான், ஏதாச்சும் எப்படி இருக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல விசாரிச்சா தெரிஞ்சது. அப்போ அந்த ரெசார்ட் போலாம், அங்க போய் தங்கலாம், அந்த பிசினஸ் அங்க எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிறத நேரடியாவே அங்க பாத்துட்டு வந்துடலாம்ப்பா. அருண் அப்பா சொல்றது கரெக்ட் தான்ப்பா, இதுலயுமே முதல்ல எடுத்தோன்னே அகலக்கால் வைக்க கூடாது அப்படின்னு அபிராமி சொன்னோன்னே ஆமா ஆமா இதே கார்து செய்யறதுன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிருப்பாங்க, நம்ம செய்யறதுனால எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அம்மா அண்ணா சொல்றது கரெக்ட் தான்மா, போய் பாக்கலாம், பார்த்தா நல்லா இருந்தா அந்த கம்பெனி அதாவது ரெசார்ட்டா வாங்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நீ சொல்ற ஓகே அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. தேங்க்ஸ்டா அப்படின்னு அருண் சொல்றாங்க. ஆமா ஆமா என்னமோ இது பண்ண மாதிரி தேங்க்ஸ்டா வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா மைண்ட் வாய்ஸ் ஓடுதவங்களுக்கு. மீனாட்சி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ரெசார்ட் வாங்குறாங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா நல்லா ஜாலியா 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் தீபா அவங்க பெட்ரூம் பண்ண வர்றாங்க. பின்னாடி கார்த்திக் வர்றாரு. என்ன தீபா ரெசார்ட் எல்லாம் போறீங்க போல, ரெசார்ட்டா அப்படின்னு என்ன சார் அப்படின்னு வேணும்னே கேக்குறாங்க. ஓ புரிஞ்சிருச்சு அப்படின்றாரு கார்த்திக். என்ன சார் புரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இனிமேல உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். நான் ஒன்னும் கூட்டிட்டுலாம் போக சொல்ல, நான் ஒன்னும் அதுக்காக எல்லாம் சொல்லல. சரிங்க தீபா அப்புறம் எதுக்கு சொன்னீங்க மைண்ட் வாய்ஸ் ஓடுது தீபாக்கு. அப்பவாவது நம்ம தனியா போறோமான்னு தெரிஞ்சுக்கணும், மனசுக்குள்ளதான் நினைக்கிறாங்க தீபா. ஆமா நம்ம தனியா தான் போறோம் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. எப்படா நம்ம மனசுக்குள்ள நினைச்சது கார்த்திக்கு தெரிஞ்சது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. தீபா ஆச்சரியமா பாக்குறாங்க. கார்த்திக் சொல்றாரு, என்னங்க நீங்க மனசுல நினைக்கிறது பயங்கர சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க தீபா. ஏங்க இப்படிலாம் ஆசை இருந்தா சொல்லல, ஏன் சொன்னாதான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க, இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அப்படியே 2 பேத்துக்கு இடையில ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸா பேக்ரவுண்ட்ல ஒரு லவ் சாங் வேற ஓடிட்டு இருக்கு. கார்த்திக் அப்படி பாக்குறாரு. தீபா அப்படியே ரொமான்ஸா கூட்டிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேக்குறாங்க கார்த்திக். இல்ல நான் ட்ரெஸ் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்க இருந்து போறாங்க. அந்த க்ளோசட் ரூமுக்கு போகிறப்பே பாத்தீங்கன்னா கார்த்திகை திரும்பி பார்த்துட்டு லுக் விட்டுட்டே தான் போயிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் தீபா லுக் விடுறத பார்த்து அவரும் பார்த்து அப்படியே ரொமான்ஸா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. க்ளோசட் பக்கத்துல போறாங்க தீபா. அப்போ வந்து அந்த டோரை ஓபன் பண்ண உடனே கார்த்திகோட ஷர்ட் ஒரு பிரவுன் கலர் ஷர்ட் மாதிரி இருக்கு, அதுக்கு மேட்சா பக்கத்திலேயே ஒரு சாரி இருக்கு, ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த சாரி எடுத்துட்டு கார்த்திகோட ஷர்ட்டையும் எடுத்துட்டு 2ஐயும் அப்படியே வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாங்க கார்த்திக் வர்றாரு. அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் தீபாவும் சிரிக்கிறாங்க. கார்த்திக் பண்ண முன்னாடி அச்சோ அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிறாங்க. கார்த்திக் பாத்துட்டாருங்களாமா, அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, வெக்கப்பட்டு இருக்காங்க தீபா. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. செம்ம கோவத்துல அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அருண் வராரு. என்ன இப்போ அதான் சொல்லிட்டாங்கல்ல ரெசார்ட் போய் பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன இப்போ உன்னோட பிரச்சனை தான் என்னடி. ஐயா சாமி ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பேசாம தான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அதே என்னங்க நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அதெல்லாம் வேணான்னு பட்டுன்னு உங்க அம்மா சொல்றாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, ரெசார்ட் வந்து புதுசு, நமக்கு அது தெரியாம கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்கறையில தான் சொல்றாங்க. ஓஹோ அதுக்கு பேர் தான் அக்கறையா? ரெசார்ட் பிசினஸ் மட்டும் இல்லைங்க, என்ன பிசினஸ் நீங்க சொன்னீங்கனாலும் அவங்க வேண்டாம் தாங்க சொல்லுவாங்க. உங்க அம்மாக்கு என்ன சொல்றோங்கிறதுலாம் முக்கியம் இல்ல, யார் சொல்றோங்கிறதா முக்கியம். என்ன ஐஸ்வர்யா கார்த்திக் பத்தி சொல்றியா? ஆமாங்க அதே தாங்க சொல்றேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னே நம்மள வாய அடிக்கிற மாதிரியே அவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அதே கார்த்திக் வந்து சொன்னோன்னே என்ன சொன்னாங்க, சரிப்பா நம்ம பாத்துட்டு வரலாம் தானே சொன்னாங்க. நீங்க கார்த்திக்கு அண்ணன், ஆனா உங்க சொல்லுக்கு ஏதாச்சும் ஒரு மதிப்பு இருக்கா?
ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சொந்தம் வைக்கிறாங்க. உங்க பேய் முடியாதே இல்லைங்க. அதுல மாட்டேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப என்ன ரெசார்ட் போய் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க? வேண்டாம் தான் சொல்ல போறாங்க. அப்புறம் உங்க தம்பி வந்து விடுங்கம்மா நானும் பாத்துக்கிறேன் கூட இருந்து அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்ல போறாங்க. ஐஸ்வர்யா என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அருண் போறாரு. போங்க போங்க, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றது கேப்பீங்கல்ல. இவளேதான் ஏன் தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு செம்ம காணல அங்க இருந்து போயிடாரு அருண். ஐஸ்வர்யாக்கு செம்ம கோவம் போகுது பாரு. சுய புத்தியே கொஞ்சம் கூட இல்ல. எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. இதுக்கு மேல ஏதாச்சும் சொன்னா என் தம்பி என் நல்லதுக்கு தான் சொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குன்னு வந்து வாச்சுது பாரு. இவனுக்கெல்லாம் சோத்துல விசத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அடுத்தது தீபா அவங்க ரூம்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மீனாட்சி ஜீன்ஸ் ஷர்ட் போட்டுட்டு ஆங்கிள் ஷூ வேற போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அக்கா சூப்பரா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி. சரி நீ கிளம்பியா தீபா? அக்கா நான் தான் கிளம்ப போறேன்க்கா. இந்த ட்ரெஸ்லயா வர போற தீபா? ஆமாக்கா. அப்புறம் ரெசார்ட்டுக்கு இப்படியா தீபா வருவ? நீ இப்படிதான் வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். தீபாக்கும் ஒரு வெஸ்டர்ன் வேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐயோ அக்கா இதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கம் இல்லக்கா. இந்த சாரிலேயே நான் வந்துக்கிறேன்க்கா. தீபா வெஸ்டர்ன் வேர் போட்டுக்கிட்டு ஸ்டைல கார்த்திக் கூட நடந்து போற மாதிரி யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. தீபாவும் யோசனை பண்ணி பாக்குறாங்க. இல்லக்கா எனக்கு வேண்டாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. தீபா இதை போட்டுக்கிட்டு வா, அப்பனாதான் இந்த ட்ரெஸ் போட்டு வரத பார்த்துட்டு கார்த்திக்கு ரொமான்ஸ் மூடு பிச்சுக்கிட்டு வந்து அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடக்கும். தீபா சொல்றாங்க அக்கா அப்படி இப்படின்னு நடக்கிறது எல்லாமே வந்து மனசு சம்பந்தப்பட்டதுக்கா, எனக்கு இந்த புடவையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க தீபா. அப்ப வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க மீனாட்சி எப்படியாச்சும் உன்னை மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாத்தலான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் போட்டு வந்தேன். கடைசியில இதே சொதப்பிடுச்சு. சரி பரவாயில்ல விடு, ரெசார்ட் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் ரெசார்ட்டை காமிக்கிறாங்க. இந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய மேனேஜரை காமிக்கிறாங்க. இந்த மேனேஜர் பேர் வந்து மிஸ்டர் ஏடிஎம் சுருக்கமா கூப்பிடுறாங்க. இவர் பேர் ஆடிய பாதம். அவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த ரெசார்ட் விற்கிறதுக்கு எந்ததோ பிளான் பண்ணி இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் சொல்லி எப்படியாச்சும் வித்துறணும். 2 சைடு இருந்து கம்சனை வாங்கி இந்த அதே மாதிரி இந்த மேனேஜர் பதவியும் தக்க வச்சுக்கணும். இதுதான் இவர் குறிக்கோள். அதுக்கப்புறம் வர்றாரு வெளியே. கார்த்திக் அவங்க குடும்பம் எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இறங்கி இருக்கிறத பார்த்தா இந்த ரெசார்ட்டை வாங்க வந்தவங்க இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஆடிய பாதம் நீங்க தான் குடும்ப தலைவர்னு நினைக்கிறேன், இந்தாங்க பொக்கே அப்படின்னு அருணாச்சலத்தை கொடுத்துட்டு அடுத்தது கார்த்திக் அருண் 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. சார் நான் தான் இந்த ரெசார்ட்டோட மேனேஜர் ஆடிய பாதம் அப்படின்னு சொல்லி கார்த்திகை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அருண் கேக்குறாரு என்ன ஆடிய பாதமா? ஆமா சார் நான் ஆடிய பாதம் ஆனா ஆடாம நிக்கிறேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க சார் இந்த பாதம் அப்படியே பயங்கரமா ஆடும் அப்படின்னு சொல்லி அவரே சிரிச்சுக்கிறாரு. ஓ ஜோக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மார்கழி மாச குளிர்ல சார் அத சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரும் சிரிக்கல. என்ன ஒருத்தருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி விடு ரூட்டை மாத்துவோம். பாஸ் இந்த ரெசார்ட் பாத்தீங்களா? அருமையான ரெசார்ட். இது பயங்கர ப்ராஃபிட் கொடுக்க போற ரெசார்ட். இந்த ஓனர் வந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாரு. நல்ல ரெசார்ட் பாஸ், இதுல வாங்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்த்துக்கள் மிஸ்டர் அருண் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஹேண்ட் ஷேக் கொடுக்க போறாரு. கார்த்திக் வந்து ஆடிய பாதத்தோட கைய பிடிச்சி இவர் தான் அருண் அப்படின்னு சொல்றாரு. கார்த்திக் பார்த்து அப்போ நீங்க சார்? நான் அவரோட தம்பி. அப்போ சின்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆடிய பாதம். எப்போ இந்த ரெசார்ட்டை வாங்க போறீங்க அப்படின்னு உடனே அபிராமி சொல்றாங்க முதல்ல ரெசார்ட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆடிய பாதம் சொல்றாங்க ஓ சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாம் போலான்ட்டு போகும்போது அத்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க மீனாட்சி. முக்கியமான ஒரு விஐபி வராங்க அத்த, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. யாரு விஐபி அப்படிங்கும் போது கார் வந்து நிக்குது. பார்த்தா ஆனந்த் இறங்கி வர்றாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. என்னது நேத்து கூட உனக்கு போன் பண்ண நீ ஒண்ணுமே சொல்லையடா அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி மா இந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாக்கறதுக்காக தான் இந்த ஆனந்த் இது மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு. டே வெயிட் போட்ட போல இருக்கு அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா அதெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அபிராமி சொல்றாங்க இனிமேல் வெளிநாடுலாம் போகாதடா இங்கே இருடா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக்குக்கும் ஆனந்த் வந்தது ரொம்ப சந்தோஷம். அருண்காக இந்த ரெசார்ட் வாங்கறதுக்கு வந்திருக்கோம்டா, உனக்கும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்டா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. நானும் அந்த ஐடியால தாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனந்த். ஐஸ்வர்யா தீபா நல்லா இருக்கீங்களான்னு வேற கேக்குறாரு ஆனந்த். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஐஷு சொல்றாங்க நீங்க வந்ததும் வீட்டுக்காரம்மாவை விசாரிக்காம எங்களை விசாரிக்கிறீங்க, நிலைமை என்ன ஆக போதோ தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி சொல்றாங்க வரப்போறது பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு மட்டும்தான் வந்திருக்கான், நியாயமா பார்த்தா நான் தான் இவன் காதை புடிச்சு திருகணும். ஆடிய பாதம் கிட்ட கார்த்திக் சொல்றாரு சார் அதுதான் என்னோட பெரிய பிரதர் அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. அட நம்ம பெரிய பாஸ் அப்படின்னு சொல்லி ஷேக்கன் கொடுத்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆடிய பாதம். அவர் பேசிட்டு வாங்க போலான்னு சொல்லி எல்லாருமே போறாங்க. தீபா மட்டும் அக்கா இதுதான் சர்ப்ரைஸா, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு மீனாட்சி சொல்றாயிட்டு சரி வா போலாம் அப்படிங்க. அக்கா லக்கேஜ் யாருமே எடுக்கலையேக்கா
இருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க, நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட்டு மீனாட்சி போறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி போன பின்னாடி நான் வரேன் போங்கன்னு சொல்லிட்டு தீபா நின்னுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் பாக்குறாங்க. அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அந்த பூல் கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.